Hello everyone, welcome to Learn with Rohini channel. இந்த வீடியோல chapter 10 vector algebraல miscellaneous exerciseல question number 6 வந்து நம்ம பார்க்குறோம். So question number 6ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா find a vector of magnitude 5 units அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க and parallel to the resultant of the vectors. So A vector B vectorோட resultant vectorோட பேரலா வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த வெக்டாரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க அண்ட் இட் இஸ் ஆஃப் மேக்னிடியூட் 5 யூனிட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து எப்படி எழுதுறோம் அப்படின்னா, ஸோ இது ஒரு வெக்டார் அண்ட் திஸ் இஸ் அனதர் வெக்டார். ஸோ இப்போ இந்த ரெண்டு வெக்டாரோட ரிசல்டன்ட் வெக்டார் வந்து நம்மளுக்கு எப்படி வரும்? ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இது வந்து ஏ வெக்டார்னு எடுத்துக்கிறோம் அண்ட் திஸ் இஸ் பி வெக்டார். ஸோ திஸ் வில் பி த ரிசல்டன்ட் வெக்டார் சி வெக்டார் ஏ பிளஸ் பி வெக்டார். ட்ரையாங்கிள் லா வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ இதுக்கு வந்து பேரலாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் வில் பி டி வெக்டார்னு நேம் பண்ணிக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் பேரலல் டு த ரிசல்டன்ட் வெக்டார் சி. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஸோ இங்கே ஏ வெக்டார் வந்து கொடுத்துட்டாங்க 2i cap plus 3j minus k and b vector equal to I minus 2j plus k cap. ஸோ இப்போ இங்கே சி வெக்டார் வந்து கண்டுபிடிப்போம் which is a vector plus b vector. ஸோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இங்கே அப்படியே சேர்த்து எழுதிக்கிறேன் நான் ஐ பார்ட்டெல்லாம் சேர்த்து எழுதிக்கிறேன். ஸோ 2 + 1 i cap plus 3 minus 2 j cap plus minus 1 plus 1 k cap. ஸோ எனக்கு வந்து இங்கே என்ன வரும்? 3 i cap minus j cap plus 0 k cap அப்படின்னு வந்து எனக்கு வரும். ஸோ இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அண்ட் இட் இஸ் ஆஃப் மேக்னிடியூட் 5 யூனிட்ஸ் அண்ட் பேரலல் டு த ரிசல்டன்ட் வெக்டார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பேரலல் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்களே, ஸோ வி நீட் டு ஃபைண்ட். இங்கே பேரலல் அப்படின்றது வந்து யூனிட் வெக்டாரை வந்து டினோட் பண்ணுது. ஸோ சி cap will be equal to c vector by magnitude of c vector. So magnitude of c vector வந்து find out பண்ணலாம். Magnitude of c vector is equal to square root of 3 square plus minus 1 whole square plus 0. So அப்பனா 9 plus 1 which is square root of 10. இதான் வந்து magnitude. இப்போ c vector வந்து என்னது? இதுதான். So 3i cap minus j cap வந்துரும் by root 10. ஸோ இப்போ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த வெக்டார் வந்து ஆஃப் மேக்னிடியூட் ஃபைண்ட் அ வெக்டார் ஆஃப் மேக்னிடியூட் 5 யூனிட்ஸ். ஸோ வெக்டார் கண்டுபிடிக்கணும், அந்த வெக்டாரோட மேக்னிடியூட் வந்து 5 யூனிட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இங்கே டி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு சி வெக்டார் அப்படின்னு வந்து நான் எழுதிக்கிறேன், இல்லைனா சி கேப். ஸோ இப்போ இதை எழுதணும்னா 5 இன்ட்டு 3i cap மைனஸ் இங்கே வந்து ப்ளஸ் தான் வரும், ப்ளஸ் ஜே கேப் பை ரூட் 10. இங்கே வந்து ப்ளஸ் தான்மா. ஸோ இது எல்லாமே வந்து ப்ளஸ் தான். ஸோ ரூட் 10 எப்படி இருந்தாலும் உங்களுக்கு சைன் சேஞ்ச் ஆக போகிறதுல மேக்னிடியூட் வந்து ரூட் 10 தான். அண்ட் இங்கே வந்து ப்ளஸ் தான் வரும். 3 - 2 வந்து இட் வில் பி 1 ஜே கேப். சரியா? ஸோ இப்போ இதை வந்து நான் உள்ள மல்டிப்ளையும் பண்ணி எழுதிக்கலாம். இல்லை இதை எப்படி எழுதலாம்னா 5/√10 3i cap plus j cap அப்படின்னு வந்து நான் எழுதலாம். புக்கு ஆன்சர் கொண்டு வரணும். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து ஸ்கொயர் ரூட் இருக்குது டினாமினேட்டரில், அதனால வந்து நான் இதை வந்து ராஷ்னலைஸ் பண்ணுறேன். ஸோ 5/√10 இன்ட்டு √10/√10. இங்கே வந்து 3i cap plus j cap வரும் அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு டி வெக்டார். அதாவது அந்த வெக்டார் கண்டுபிடிக்க சொல்கிறாங்களா அது. ஸோ அப்போ இங்கே 5√10/10 வரும் இன்ட்டு 3i cap plus j cap அப்படின்னு வந்து வரும். 10 இது 5 1 டைம், இது 2 டைம்ஸ். ஸோ √10/2 இன்ட்டு 3i cap plus j cap அப்படின்னு வந்து வரும். ஸோ இதுதான் வந்து ஆன்சர் ஃபார் 6th question. இப்போ நெக்ஸ்ட் 7th question வந்து பார்க்கலாம். இஃப் ஏபிசின்னு 3 வெக்டார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் அ யூனிட் வெக்டார் பேரலல் டு த வெக்டார் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒரு யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்கணும் அண்ட் தட் வெக்டார் இஸ் பேரலல் டு திஸ் வெக்டார். ஸோ நான் வந்து இதை எப்படி எழுதுறேன் அப்படின்னா, நான் வந்து இதை
டி வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிறேன். 2a வெக்டார் மைனஸ் பி வெக்டார் பிளஸ் 3c வெக்டார்னு வந்து நான் எழுதிக்கிறேன். இப்போ ஏ வெக்டார் என்னன்னு நம்மளுக்கு தெரியும், அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா டி வெக்டார் ஈக்குவல் டு 2 இன்டூ ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப் மைனஸ் பி வந்து 2i கேப் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் 3k கேப் வந்துடும் ப்ளஸ் 3 இன்டூ ஐ கேப் மைனஸ் 2j கேப் ப்ளஸ் கே கேப் வந்து வரும். இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 2i கேப் 2j cap plus 2k cap minus 2i cap plus j cap minus 3k cap வரும் plus 3i cap minus 6j cap plus 3k cap வந்து வரும். இப்போ எல்லா ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஒன்றா எடுத்து எழுதலாம். இப்போ இங்கே ப்ளஸ் 2i cap மைனஸ் 2i cap கேன்சல் ஆகிடும், 3i cap மட்டும் வந்து இருக்கும். ஸோ அப்போ 3i cap வந்துடும், 2j ப்ளஸ் ஜே அப்போனா வந்து நம்மளுக்கு ப்ளஸ் 3j cap வந்துடும் மைனஸ் 6j cap, அப்போ மைனஸ் 3j cap வரும், 2k cap மைனஸ் 3k cap மைனஸ் இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும் போது மைனஸ் k ஆகிடும் ப்ளஸ் 3k cap, அப்போனா வந்து நம்மளுக்கு ப்ளஸ் 2 வரும். ஸோ இதுதான் வந்து என்னது டி வெக்டார். இப்போ இதை யூனிட் வெக்டார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போனா வந்து நம்ம டி கேப் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டி வெக்டார் பை மேக்னிடியூட் ஆஃப் டி வெக்டார் வந்து நம்மளுக்கு வேணும். ஸோ இப்போ மேக்னிடியூட் ஆஃப் டி வெக்டார் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். மேக்னிடியூட் ஆஃப் டி வெக்டார் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர். ஸோ இட் வில் பி 9 ப்ளஸ் 9 ப்ளஸ் 4. ஸோ இங்கே வந்து 9 ப்ளஸ் 9 18, 18 ப்ளஸ் 4 வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 22 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து டி வெக்டார் வந்து நம்மளுக்கு என்னது, ஸோ டி கேப் இஸ் ஈக்குவல் டு டி வெக்டார் பை மேக்னிடியூட் ஆஃப் டி வெக்டார் இல்லை. ஸோ அப்போ டி வெக்டார் வந்து நம்மளுக்கு என்னன்னு கிடச்சிருக்கு, ஸோ 3i கேப் மைனஸ் 3j கேப் ப்ளஸ் 2k கேப் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 22. ஸோ இது எப்படி எழுதலாம் நம்ம, டி கேப் இஸ் ஈக்குவல் டு 3 by square root of 22 I cap minus 3 by square root of 22 j cap plus 2 by square root of 22 k cap. ஸோ இதான் வந்து ஆன்சர் ஃபார் 7th கொஷின். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம 8th கொஷின் வந்து பார்க்கலாம். ஸோ 8th கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஷோ தட் த பாயிண்ட்ஸ் ஏ பி அண்ட் சி ஆர் கொலினியர், ஃபைண்ட் த ரேஷியோ இன் விச் பி டிவைட்ஸ் ஏசி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட் வந்து கொலினியர்னு வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். அண்ட் அதே மாதிரியே வந்து ரேஷியோ வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது லைன் ஏபி வந்து இருக்குது, சாரி ஏசி வந்து இருக்குது, லைன் ஏசி அது வந்து பி வந்து டிவைட் பண்ணுது இந்த லைன் செக்மெண்ட்டை. ஏ வந்து இங்கே 1 minus 2 minus 8, பி வந்து 5 0 minus 2, சி வந்து 11 3 7 ஆர் கொலினியர் அண்ட் ஃபைண்ட் த ரேஷியோ இன் விச் பி டிவைட்ஸ் ஏசி. ஸோ இதை வந்து நம்ம வெக்டார் ஃபார்மில் வந்து எழுதிக்கலாம். ஸோ பாயிண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ இப்போ வந்து ஏ வெக்டார் வந்து என்ன வரும், நம்ம இதை எழுதணும்னா ஸோ ஐ கேப் மைனஸ் 2j கேப் மைனஸ் 8k கேப் வந்து வரும். ஸோ பி வெக்டார் பொசிஷன் வெக்டார் ஆஃப் பி எது இருந்தாலும் எழுதிக்கலாம். ஸோ 5i கேப் ப்ளஸ் 0j கேப் மைனஸ் 2k கேப் வரும். சி வெக்டார் ஸோ 11i கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் 7k கேப் வந்து வரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து கொலினியர் அப்படின்னு வந்து காமிக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, magnitude of AC vector is equal to magnitude of AB vector plus magnitude of BC vector. இந்த கண்டிஷன் சால்வ் ஆச்சு அப்படின்னா, ஈக்குவல் LHS RHS வந்துச்சு அப்படின்னா then it will be collinear. ஸோ இப்போ அதை தான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஏபி வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஏபி வந்து எப்படி பண்ணுவோம், பொசிஷன் வெக்டார் ஆஃப் பி மைனஸ் பொசிஷன் வெக்டார் ஆஃப் ஏ வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து பி வந்து என்னது, 5i கேப் மைனஸ் 2k கேப் மைனஸ் i கேப்
minus 2j cap minus 8k cap. ஸோ இதை சேர்த்து எழுதிக்கலாம். ஸோ 5i cap minus I cap வந்துடும், minus into minus plus 2j cap வரும், minus 2k cap minus into minus plus 8k cap வந்து வரும். ஸோ இப்போ இதை சப்ராக்ட் பண்ணோம்னா 4i cap plus 2j cap இங்கே வந்து plus 6k cap வந்து நம்மளுக்கு வரும். இதுதான் வந்து AB வெக்டார். ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு வந்து மேக்னிடியூட் ஆஃப் AB வெக்டார் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஹோல் ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இது வந்து சால்வ் பண்ணுறோம். ஸோ சால்வ் பண்ணோம் அப்படின்னா 16 + 4 + 36. ஸோ விச் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 56. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 56 நான் வந்து எப்படி எழுதலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 into 14 which is 2√14 வந்து வரும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து BC வெக்டார் கண்டுபிடிக்கலாம். ஸோ BC வெக்டார் is equal to position vector of C minus position vector of B. இதான் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இங்கே C இது வந்து என்னது? 11i cap plus 3j cap plus 7k cap வரும், மைனஸ் B வந்து 5i cap plus 0j cap minus 2k cap வந்து நம்மளுக்கு வரும். இந்த மைனஸ் சைனை முதல்ல நான் உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ ப்ளஸ் 3j cap ப்ளஸ் 7k cap வரும், மைனஸ் 5i cap வரும், ப்ளஸ் 2k cap வந்து வரும். ஸோ ஐட்டம்ஸ் மொத்தம் சேர்த்து எழுதினோம்னா 11 minus 5 6i cap வந்துடும். ஸோ ப்ளஸ் 3j cap வந்துடும், 7 + 2 9k cap வந்து வரும். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் BC வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 9 the whole square. ஸோ அப்போனா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 ப்ளஸ் 9 ப்ளஸ் 81. ஸோ இங்கே வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81 ப்ளஸ் 9 வந்து 90, 90 ப்ளஸ் 36 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 126. இதை வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 into 14 எழுதலாம், which is 3√14 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து AC வெக்டார் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பொசிஷன் வெக்டார் ஆஃப் C மைனஸ் பொசிஷன் வெக்டார் ஆஃப் A வந்து பண்ணுறேன். ஸோ C வெக்டார் 11i cap ப்ளஸ் 3j cap ப்ளஸ் 7k cap வரும், மைனஸ் A வந்து i cap மைனஸ் 2j cap மைனஸ் 8k cap. மைனஸ் சைனை உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ அப்போது 11i cap ப்ளஸ் 3j cap ப்ளஸ் 7k cap மைனஸ் i cap ப்ளஸ் 2j cap ப்ளஸ் 8k cap வந்து வரும். ஸோ அந்தந்த டேர்ம்ஸ் வந்து காமனாக இருக்கிற டேர்ம்ஸை வந்து நம்ம ஆடோ சப்ராக்ட் என்ன சைன் கொடுத்துருக்காங்களோ அது பண்ணுறோம். ஸோ அப்போது 10i cap வரும் அண்ட் ப்ளஸ் 5j cap வரும் அண்ட் ப்ளஸ் 15k cap வந்து வரும். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் AC வெக்டார் கண்டுபிடிக்கிறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 15 ஹோல் ஸ்கொயர் வந்து வரும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 ப்ளஸ் 25 ப்ளஸ் 225. ஸோ ஸ்கொயர் ரூட்குள்ளே நம்மளுக்கு 350 வரும் ஆட் பண்ணும் போது. அண்ட் இப்போ இதை வந்து எப்படி நம்ம பிரித்து எழுதலாம்? இதை வந்து நம்ம 25 into 14 எழுதலாம், 5√14 வந்து வரும். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் AB ப்ளஸ் மேக்னிடியூட் ஆஃப் BC is equal to 2√14 plus 3√14 which is equal to 5√14 which is equal to magnitude of AC. So therefore the points are collinear அப்படின்னு வந்து வரும். இப்போ வந்து நம்ம லைன் வந்து கொடுத்துருக்காங்கல்ல, அது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட், ரேஷியோ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ரேஷியோ வந்து இங்கே கொடுக்கல. ஸோ வந்து இங்கே நம்ம என்னென்னு எடுத்துப்போம், இது வந்து M, இது வந்து N. இல்லை செக்ஷன் ஃபார்முலா வந்து நம்ம 10th படிச்சிருப்போம்ல, அதை தான் வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து MN வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ எப்படி எழுதுவோம் செக்ஷன் ஃபார்முலா? MX2 + NX1 / M + N.
இதை தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே எம் வந்து இருக்கா. ஸோ எம் இப்போ வந்து நம்ம ரேஷியோ நம்ம வந்து பண்ணும் போது பார்த்துருக்கோம். ரேஷியோ கேட்டாங்கன்னாவே K:1 எடுத்து பண்ணுவோம் 10th. இப்போ இங்கே ஏற்கனவே வந்து ஒரு K வந்து இருக்குல்ல. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடும்ன்றதுக்காக லாம்டா அண்ட் 1 வந்து நான் எடுத்துக்கிறேன். K:1 நான் லாம்டா:1 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே எது லாம்டா எது வந்து 1 அண்ட் இங்கே வந்து என்னென்ன வேல்யூஸ் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இங்கே பி தானே வந்து டிவைடிங் பாயிண்ட்டு ஏசியில். ஸோ அப்போ வந்து நம்ம பி தான் வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ தட் இஸ் பொசிஷன் வெக்டார் ஆஃப் பி. ஸோ பி தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ வந்து இதை எப்படி எழுதலாம்னா வெறும் பின்னு போடாமல் நான் ஓபி வெக்டார்னு போடல, இல்லை நீங்கள் பி வெக்டார் கூட வந்து போட்டுக்கோங்க. ஸோ இங்கே வந்து எம் திஸ் இஸ் லாம்டா, என் வந்து 1 வந்து ஏ வெக்டாரை வந்து நான் சொல்கிறேன். x2 வந்து சி வெக்டார்னு வந்து எடுத்துக்கலாம். x2 வந்து சி வெக்டார்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். அண்ட் இப்போ வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். அப்படியே இப்போ இதில் ஃபார்முலாவில் வந்து நான் போடுறேன். ஸோ ஃபார்முலாவில் வந்து நான் போட்டால் எனக்கு வந்து என்ன வரும், லாம்டா இன்ட்டு x2 வந்து என்னது சி வெக்டார் ப்ளஸ் 1 இன்ட்டு x1 வந்து ஏ வெக்டார் பை எம் ப்ளஸ் 1 லாம்டா ப்ளஸ் 1. திஸ் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார். இதான் வந்து இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அந்தந்த வேல்யூஸ் எடுத்து அதில் வந்து போட போகிறோம். அவ்வளோதான். அதாவது சி வெக்டாருக்கு என்னவோ அது, ஏ வெக்டாருக்கு என்னவோ பி வெக்டாருக்கு என்ன வேல்யூவோ அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அண்ட் சால்வ் பண்ண போகிறோம். வி வில் கெட் த ரேஷியோ. சிம்பிள். செக்ஷன் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே என்ன டிவைட் ஆகுதோ அந்த பாயிண்ட் தான் வெளியில் வரும். மீதி ரெண்டும் வந்து x1, இது x1 நான் இது x2 வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை, சிம்பிள். ரேஷியோ கண்டுபிடிக்க சொன்னாவே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், K:1 வந்து எடுத்துப்போம். அதே தான் நான் இங்கே எடுத்திருக்கேன். இங்கே வந்து லாம்டா:1 எடுத்திருக்கேன். பிகாஸ் K ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிறதுனால கன்ஃபியூஸ் ஆகுன்றதுனால நான் வந்து லாம்டா எடுத்திருக்கேன். ஸோ லாம்டா சி வந்து என்னது 11 I cap plus 3 J cap plus 7 K cap plus 1 into A வந்து I cap minus 2 J cap minus 8 K cap. So lambda plus 1 வரும். B vector வந்து 5 I cap minus 2. The cross multiply பண்ணிக்கலாம். So இப்போ cross multiply பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து lambda plus 1 வரும் into 5 I cap minus 2 K cap வந்து வரும். And this is equal to, இங்கே வந்து நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம் லாம்டா வேல்யூஸ். அப்போனா 7 லாம்டா ஐ கேப் ப்ளஸ் 3 லாம்டா ஜே கேப் ப்ளஸ் 7 லாம்டா கே கேப் ப்ளஸ் ஐ கேப் மைனஸ் 2 ஜே கேப் மைனஸ் 8 கே கேப்னு வந்து வரும். ஸோ இங்கே 5 லாம்டா ப்ளஸ் 1 ஐ கேப் மைனஸ் 2 லாம்டா ப்ளஸ் 1 கே கேப் அண்ட் ஈக்குவல் டு, இங்கே வந்து ஐட்டம்ஸ்லாம் ஒன்றா எழுதுகிறேன். 7 லாம்டா ஐ கேப் ப்ளஸ் 1 ஐ கேப் ப்ளஸ் 3 லாம்டா ஜே கேப் வந்துடும். அடுத்தது மைனஸ் 2 ஜே கேப் வரும் ப்ளஸ் 7 லாம்டா கே கேப் மைனஸ் 8 கே கேப் வந்து வரும். ஸோ ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து மேட்ச் பண்ணோம் அப்படின்னா 5 இன்ட்டு லாம்டா ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 11 லாம்டா ப்ளஸ் 1 வந்து வரும். ஐட்டம்ஸ் இதுவும் இதையும் வந்து மேட்ச் பண்ணுறேன். அண்டு இதை சால்வ் பண்ணுறோம். 5 உள்ளே மல்டிப்ளை பண்ணோன்னா 5 லாம்டா ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 11 லாம்டா ப்ளஸ் 1. லாம்டா டேர்ம்ஸ் ஒன்றா எடுத்துகிட்டு வரேன். ஸோ 11 லாம்டா மைனஸ் 5 லாம்டா இஸ் ஈக்குவல் டு 5 மைனஸ் 1. ஸோ விச் இஸ் 6 லாம்டா இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு 4 by 6. 2 2s are 2 3s are. So lambda is to 1 தான் ratio. So 2 by 3 is to 1. Cross multiply பண்ணுறேன். 2 is to 3. Ratio is 2 is to. So B வந்து எப்படி divide பண்ணுது லைனை இந்த ratio 2 is to 2 is to 3 வந்து divide பண்ணுது. So B divides the line in the ratio 2 is to 3. So the answer for 8th question. இப்போ 9th question வந்து பார்க்கலாம். 9th one. Find the position vector of a point R which divides the line joining two points P and Q
whose position vectors are அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொசிஷன் வெக்டார் ஆஃப் பாயிண்ட் ஆர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர் வந்து ஒரு லைனை வந்து டிவைட் பண்ணுது. எந்த பிக்யூ அப்படின்ற இந்த லைனை வந்து டிவைட் பண்ணுது. அந்த பிக்யூவோட பாயிண்டோட பொசிஷன் வெக்டார்ஸை வந்து கொடுத்துட்டாங்க. எக்ஸ்டர்னலி இந்த ரேஷியோ 1:2 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்சோ ஷோ தட் பி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் த லைன் செக்மெண்ட் ஆர்கியூ அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்டர்னலி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பிக்யூ அப்படின்றது ஒரு லைன் செக்மெண்ட், ஆர் வந்து அந்த லைனை எக்ஸ்டர்னலாக டிவைட் பண்ணுது. ஸோ இங்கே தான் வந்து ஆர் வரும். ரேஷியோ 1:2. ஸோ இப்படி தான் வந்து நம்ம எழுதுவோம். ஸோ எக்ஸ்டர்னலி அப்படின்னு கொடுக்கும் போது ஃபார்முலா வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் வந்துச்சுனாவே m into b vector minus n into a vector by m minus n இது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து நம்ம கொஷின் படி நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் வெக்டார் டிவைட்ஸ் p வெக்டார் அண்ட் q வெக்டார் எக்ஸ்டர்னலி, அதான் வந்து கொஷினில் கொடுத்துருக்கிறது. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன எழுதணும், ஆர் வெக்டார் is equal to m into q vector minus n into p vector by m minus n. ஸோ இப்போ இதை சப்ஸ்டிடியூட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ q வெக்டார் என்ன, ஃபஸ்ட்டு p வெக்டார் எழுதிக்கலாம். ஸோ p வெக்டார் 2a வெக்டார் ப்ளஸ் b வெக்டார் அண்ட் q வெக்டார் வந்து a மைனஸ் 3b வெக்டார். ஸோ m அப்படின்றது இங்கே 1 அண்ட் n அப்படின்றது வந்து 2. ஸோ இப்போ அப்படியே ஃபார்முலாவில் எடுத்து போட வேண்டியது தான். எக்ஸ்டர்னலி வரும்போது இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஆர் வெக்டார் ஈக்குவல் டு, ஸோ எம் வந்து 1 இன்டூ கியூ வெக்டார். ஸோ கியூ வந்து என்னது, ஏ வெக்டார் மைனஸ் 3b வெக்டார் வந்துடும், மைனஸ் n வந்து 2 இன்டூ 2a ப்ளஸ் 2a வெக்டார் ப்ளஸ் b வெக்டார் பை 1 மைனஸ் 2. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு இதை சால்வ் பண்ணிக்கலாம். ஏ வெக்டார் மைனஸ் 3b வெக்டார் மைனஸ் 4a வெக்டார் மைனஸ் 2b வெக்டார் வரும் பை மைனஸ் 1. ஸோ ஏ மைனஸ் 4a வந்து என்ன வரும், மைனஸ் 3a வெக்டார் வரும், மைனஸ் 5b வெக்டார் வரும், மைனஸ் 1. ஸோ மைனஸை வெளில எடுக்கிறேன். ஸோ 3a வெக்டார் ப்ளஸ் 5b வெக்டார் வந்து பை மைனஸ் 1, மைனஸ் மைனஸ் வந்து கேன்சல் ஆகிடும் அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டார். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆல்சோ ஃபைண்ட் தட் பி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் த லைன் செக்மெண்ட் ஆர்கியூ. ஸோ மிட் பாயிண்ட், இப்போ ஆர் வெக்டார் நம்மளுக்கு இது கிடச்சிருக்குல்ல, ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் ஆர்கியூ வந்து பி அப்படின்றத நம்ம காமிக்கணும். ஸோ மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்னது, x1 ப்ளஸ் x2 பை 2, இதான் வந்து மிட் பாயிண்ட் ஃபார்முலா. இங்கே எது வந்து நம்ம மிட் பாயிண்ட்டாக, எது வந்து x1 எடுத்துக்கிறோம், எது x2 எடுத்துக்கிறோம், ஆரோடது வந்து என்னது, ஆர் வெக்டாரோடது 3a வெக்டார் ப்ளஸ் 5b வெக்டார், கியூவோடது வந்து என்னது, a வெக்டார் மைனஸ் 3b வெக்டார், x1 வந்து இது, x2 இது, பை 2 பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ 3a வெக்டார் ப்ளஸ் 5b வெக்டார் ப்ளஸ் a வெக்டார் மைனஸ் 3b வெக்டார் பை 2. ஸோ இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா 4a வெக்டார் ப்ளஸ் 2b வெக்டார் பை 2 வந்து வரும். ஸோ இங்கே 2வை காமனாக வெளில எடுத்துடுறேன். அப்போ 2a வெக்டார் ப்ளஸ் b வெக்டார் வரும் பை 2. 2 கேன்சல் ஆகிடும். ஸோ 2a வெக்டார் ப்ளஸ் b வெக்டார் வந்து என்னது, திஸ் இஸ் நத்திங் பட் p வெக்டார். ஸோ ப்ரூவ் ஆகிடுச்சா. p வெக்டாரோட வேல்யூ வந்து கொஷினில் பாருங்கள், p வெக்டாரோட வேல்யூ கொஷினில் 2a வெக்டார் ப்ளஸ் b வெக்டார். ஸோ அப்போ வந்து இதில் தான் நம்ம என்ன எழுதலாம், தேர்ஃபோர் p vector is the midpoint of RQ. ஸோ இதான் வந்து ஆன்சர். ஸோ இந்த சம்மோட வந்து நம்மளுக்கு இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த செட் ஆஃப் சம்ஸ் வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.